நாங்கள் உங்களை சீன்றதே கிடையாது. நீங்கள் ஏதோ அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் தாவேகாவை எதிர்க்கிறீங்க. அது உங்களுக்கு தான் நல்லதில்லை. நீங்கள் தமிழ் தேச அரசியல் பண்ண வந்தீங்கன்னா அந்த அரசியலை ஒழுங்காக பண்ணுங்கன்றேன் நான். உங்கள் தம்பிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி வைங்க. அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் அப்பப்போ சும்மா அந்த மாதிரி கதை விட்டுட்ருக்காங்க. எனக்கு இருக்கிற அரசியல் புரிதல் இப்போது உங்கள் தம்பிங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். என்ன, நாம் தமிழர் கட்சி யார் தொடங்கினது? அந்த கட்சியோட தார்மீக உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? இன்னொன்று சொல்கிறதா, அண்ணா முதல்ல தீக்காவிலிருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட கழகத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கினார். அந்த கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரு அமைப்பு நாம் தமிழர் அமைப்பு. அப்போது நீங்களும் பிள்ளையார் சொல்லி திராவிடத்தில் போட்டு தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி அது உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாக்கா அதை நான் குறை சொல்லலை. நீங்கள் அதுக்கான வேலைகளை பாருங்கள். அன்னைக்கு திராவிட கட்சி கூட தானே அந்த ஒரு அமைப்பு கூட்டணியில் இருந்தது. ஆதித்தனார் ஆரம்பித்தார், அவர் அந்த அமைப்பு அதில் இருந்துச்சு. அது ஏன் தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலோ யார் என்ன பண்ணாலும் உங்கள் சித்தாந்தங்களே எடுத்துக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அவரவர் வழியில் அவங்கவுங்க விருப்பத்தில் அவங்கவுங்க கட்சி தொடங்குறாங்க, அவங்களுடைய கொள்கையை பிரகடனப்படுத்த போகிறாங்க. மக்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கட்டும். நீங்கள் ஏன் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க? நீங்கள் யாரும் அதுக்கு கொஸ்டின் பண்ணுறதுக்கு? எல்லாருமே தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசி அரசியல் பண்ணணும்னு எதனா எழுதி கொடுத்துருக்காங்க கிடையாது. இல்லை, 3 நிலப்பரப்பை உள்ளடக்கியது திராவிடம். நான் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசலை. நீங்கள் தமிழ் தேசியம் மட்டும்தான் சொல்லும் போது எனக்கு அது ஒரு மாதிரியான உறுத்தல் இருக்குது. எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். தேசியமும் திராவிடம் இந்த மண்ணின் 2 கண்கள்னு சொன்னார். அவரோட 2 கண்கள்னு சொல்ல, இந்த மண்ணின் 2 கண்கள். இந்த மண்ணில் அது 2த்தையும் தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாதுன்னு சொன்னார். உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலைனாக்கா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவர் ஏன் சீன்றீங்க? இந்த சும்மா டிபேட்டில் உட்காந்துட்டு அப்புறம் அந்த சாட்டை துறைமுறைகள்லாம் இன்னும் அறிவு இருக்கலாம். அவங்களாம் அவ்வளோ பெரிய அறிவு ஜீவியெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு என்ன அவங்களாம் அவங்களுக்கு பெரிய அறிவு நாலேஜ் அரசியல் பல்கலைக்கழகம்னு நினச்சிட்டாங்க. அவங்களாம் அரசியலில் 0. சொல்லி வைங்க. உங்கள் அரசியலை நீங்கள் பாருங்கள், எங்கள் அரசியலை நாங்கள் பார்த்தது எங்கள் தளபதிக்கு தெரியும், அவருக்கு தெரியும்.